Uh, Good evening, dear faculty members. Uh, Ma'am, shall we start? It's already 4 minutes delay. Okay. So, hope today my voice is loud and clear. Sorry for the yesterday's problem because my mic is not that much clear yesterday. Uh, so, good evening, everyone. Uh, please let me know my voice is clear or not. Yes, sir, it is clear. Okay. I hope yesterday நீங்க லாஸ்ட்டாக நான் சென்ட் பண்ண அந்த வாய்ஸ் ஃபைல் சம் ஆஃப் யூ அட்லீஸ்ட் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனி ஆஃப் யூ யாருன்னா கேட்டிருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு வாட் யூ ஹாவ் லேர்ன்டு அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு யூ கேன் ஷேர். ஆர் யாருமே கேட்கலையா? ஓகே. ஸோ ஸோ டுடேஸ் டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஹவு டு ரேட் அ ப்ராம்ப்ட் அண்ட் ஹவு டு அசஸ்ட் எ ப்ராம்ப்ட். ஸோ ரேட் பண்ண போகிறோம், நம்மளோட ப்ராம்ப்டை வந்து நம்ம ரேட் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து அந்த ப்ராம்ப்ட் ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு அசஸ் பண்ண போகிறோம். தேர்ட் வந்து அதை ரிஃபைன் பண்ண போகிறோம். அதை வந்து ஆன்சரானா வி வில் கோ த்ரூ. அதுக்கப்புறம் ஹவு டு கிரியேட் அ பர்சனலைஸ்டு லேர்னிங் யூஸிங் ஏஐ. ஏஐ யூஸ் பண்ணிட்டு எப்படி பர்சனலைஸ்டு லேர்னிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் ஆர் த டூ டாபிக்ஸ் தட் வி ஹேவ். ஸோ நேத்திக்கான டாபிக்ஸில் இஃப் சம்மோன் ஹேட் எனி டவுட்னா வி கேன் ஸ்டார்ட் வித் தட். எல்ஸ் நான் சார் அது கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் ஓகே சார், ஷோர் ஷோர். உங்களோட ஸ்கிரீன்ல. ஓகே, ஷோர் சார், ஷோர் சார். Yeah. Any other comments, feedbacks? Okay. So, yeah, I will start with my screen sharing. Hope it's visible to everyone. So, yeah, நான் சொன்ன மாதிரி to start with, first we are going to explore how to rate our prompt. So, the rating a promptன்றது there is two way. ஒன்று வந்து we can do with manual way. மேனுவலாக நம்ம வந்து we can have a 3-4 ரூல்ஸ் வச்சுக்கலாம். அந்த ரூல்ஸ் வச்சுட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து அந்த ரூல்ஸ்க்கு ரிலேட்டபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த ரூல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இப்போ இட்ஸ் கெட்டிங் வேரிட் இன் டொமைன் டு டொமைன், அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா சினாரியோ டு சினாரியோ. இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு, எனக்கு வந்து எஸ்ஏ எழுதணும். ஸோ இங்கே வந்து எஸ்ஏல வந்து பெருசாக ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ இதுலேயும் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நம்மளோட எஸ்ஏ எந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம வந்து ஒரு ரோமியோ ஜூலியட்கான கதை எஸ்ஏ எழுதுறோம். அதில் வந்து யார் யாரெல்லாம் கதாபாத்திரம் ரோமியோ ஜூலியட்ல, அதில் வந்து யாரெல்லாம் குட்டு யாரெல்லாம் பேடு, அதுக்கப்புறம் வாட் இஸ் த 5 லைன் அபவுட் தி ஸ்டோரி, அதுக்கப்புறம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டப் வேணும். அப்படின்றப்போ அதுக்கு ஒரு மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும். என்னோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அவுட்புட் ஃபார்மேட்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து திங்க் பண்ணணும், என்னோட ஏஐ வந்து திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து ஒரு மாதிரி கொஸ்டின் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு நம்ம ஒரு சினாரியோக்கும் ஒரு மாதிரி we need to
ட்விக் த ப்ராம்ப்ட் ரைட். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த சினாரியோவுக்கு எந்தெந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத மேனுவலாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செக் பண்ணுறது ஒரு வழி. அட்டானமஸாக நம்ம ஏஐ யூஸ் பண்ணியே நம்மளோட சினாரியோ வந்து ஒரு இமெயில் எழுதுறது தான். அந்த சினாரியோவுக்கு எப்படி ஏஐ வந்து யூஸ் பண்ணி கிரேட் சொல்லலாம், அதை வந்து இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஓகே, இப்போ வந்து என்னோட 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 ப்ராம்ப்ட் வந்து நான் வந்து ஒரு இமெயில் லெட்டர் எழுத போகிறேன். அதோட வேக் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும்னா, ஐ வாண்ட் யூ டு ரைட் அ இமெயில். ஸோ என்னோட கொஸ்டின் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நம்ம இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறோம். இந்த இந்த ப்ராம்ப்டில் வந்து இதில் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே சொல்ல, சிக் லீவா இல்லை வந்து மேனேஜருக்கு ஏதோ ஒரு மேரேஜ் இன்விடேஷன் சென்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இமெயிலா, இல்லை ஏதோ ஒரு சர்ப்ரைஸாக யாருக்காவது ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அதுக்கு ஏதோ ஒரு இமெயிலா, என்ன இமெயிலுக்கான கான்டெக்ட் எதுவுமே கொடுக்கல. என்ன சொல்கிறேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ரைட் அ இமெயில்னு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணும், ஹவு இட்ஸ் ஃபைன் டியூன்ட் இன் அ வே, நம்மகிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது, அப்படியே வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இட் வாஸ் ஃபைன் டியூன்ட் இன் தட் வே. ஸோ அதனால் என்ன பண்ணும், இப்போ நான் இந்த கேள்வி கேட்ட உடனே அவன் வந்து நம்மகிட்ட எந்த ஒரு யாருக்கு எழுத போகிற, என்ன சினாரியோ, எந்த மாதிரி வேணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கேட்காம ஜஸ்ட் நம்ம சொன்ன உடனே ஓகே. ஸோ என்னோடைய சார்ஜ் ஜிபிடி இருக்கு இல்லையா, என்னோட சார்ஜ் ஜிபிடி ஐ வாஸ் ஃபைன் டியூன்ட் இன் அ வே. ஸோ என்னோட பர்சனலைசேஷனில் நீங்கள் நான் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். எதனா வந்து கிளியராக இல்லை, எதனா வந்து உனக்கு புரியலை, எதனா வந்து நீ உனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா நீ என்கிட்ட திருப்ப கேள்வி கேட்டுட்டு தான் நீ வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபைன் டியூன் இன் தட் வே. ஸோ எனக்கு வந்து அந்த நார்மல் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஜிபிடி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபார் நவ், நம்மளோட டெமோக்காக. ஓகே, ஸோ சேம் ப்ராம்ப்ட்டு. ஸ்டில் இது நான் கொடுத்தது இன்னும் போகல. ஸோ என்னன்னா, ஐ வாஸ் ஃபைன் டியூன்ட் த ஜிபிடி இன் அ வே லைக், என்கிட்ட வந்து நான் என்ன கேள்வி கேட்டாலும் ஆக்ட் ஆஸ் மை ரூத்லெஸ் மென்டார்னு சொல்லிட்டேன். இந்த சியர் லீடர் மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டாலும் டேரெக்டாக நீ வந்து பதில் சொல்ல தேவையில்ல, டு நாட் அக்ரி, நான் என்ன சொன்னாலும் அதை எல்லாத்தையும் நீ டிஃபால்ட்டாக அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை, நீ சொல்கிற ஆன்சரை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மூஞ்சி மேலே சொல்லி சுகர் கோட் பண்ணிலாம் சொல்ல தேவையில்ல. யுவர் ஜாப் இஸ் டு சேலஞ்ச் மை திங்கிங் ஹானஸ்ட்லி அண்ட் டைரக்ட்லி. உன்னோட வேலை வந்து நான் என்ன திங்க் பண்ணுறனோ அதை நீ ஹானஸ்ட்டாக இது கரெக்ட் ஆகுமா சரியாகுமான்னு சொல்லிட்டு நீ சொல்கிறது தான். எதனா ஒரு ஐடியா வந்து வீக்காக இருந்துச்சுன்னா, இல்லை அன்ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி, ஒன்றுமே இல்லை, நான் ஒரே ஒரு ஆள் இருக்கேன், என்னால் எப்படி இன்ஸ்டாகிராம் மாதிரி கிரியேட் பண்ண முடியும், ஸோ முடியாது அப்படின்றதெல்லாம் அன்ரியலிஸ்டிக்னா அதை சொல்லு, ப்ராப்பர்லி தாட் அவுட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எதனா ஒன்று வந்து கிளியராக இல்லை, நான் சொன்னதில் எதாவது ஒரு விஷயம் கிளியராக இல்லைன்னா, பேட் ஐடியாவாக இருக்குன்னா அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணு, வேலிடேட் பண்ணு. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால மை ஜிபிடி இஸ் ஆக்டிங் டிஃப்ரெண்ட்லி. ஜெமினி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம யாருக்கு என்ன 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 சிக் லீவ் இந்த மாதிரி எந்த ஒரு டெஃபினேஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம ரைட்டர் சிக் லீவ்னு சொன்னோம். அவன் வந்து ஒரு 2-3 இமெயில்ஸ் வந்து கொடுத்துட்டான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம கேட்ட கேள்விக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ ஒன்று பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து பை டிஃபால்ட்டாக அங்கே நடக்காது. இதை வந்து நம்ம கஸ்டமில் சொன்னால் தான் இதை அந்த தாட் அவுட் நம்ம இட்ஸ் லைக், நம்ம ஒரு ஒரு குழந்தைகிட்ட வந்து நெருப்பு சுடுன்னு சொன்னால் கேட்க மாட்டான், பட் சுட்டுட்டானா அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு சுட்டுட்டானா அதுக்கப்புறம் அதை தொட மாட்டான்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட்ல வந்து பண்ணுன்னு சொன்னால் அதெல்லாம் பண்ண மாட்டான். பட் அந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நம்ம கொடுத்துட்டோம் சாலிடாக, இதெல்லாம் தான் நீ பண்ணணும், எதனா ஒரு ப்ராசஸ்னால் அதை இப்படி தான் நீ
கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது என்ன உனக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொஸ்டின் பண்ணு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ரியலாக என்ன இருக்கோ அதை சொல்லு, ட்ரூத் என்னவோ அதை சொல்லு, கம்ஃபர்ட்லாம் பண்ண தேவையில்ல, ரியலாக ஹானஸ்ட்டாக என்ன வழியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால எனக்கு அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. அப்படி சொல்லாமல் நம்ம ஆக்சுவல் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து அதான் கேட்டேன், ரைட் அ சிக் லீவ் அப்படின்னு கேட்டேன். இட்ஸ் இட்ஸ் ரைட்டிங், பட் சேம் ப்ராம்ப்ட்டு நான் வந்து ஒரே ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ ரைட் அ ஐ வாண்ட் யூ டு ரைட் அ இமெயில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் ஆஸ்க். ஸோ இப்போ வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணதுனால நான் வந்து நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல. நீ வந்து இமெயில் எழுது, உனக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதனால நம்ம இப்படி நம்ம பண்ணுறதுனால இப்போ என்ன சொல்லிட்டான்னா, ஐ டிட் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இமெயில் எழுதுறதுக்கு எனக்கு ஹாப்பி, பட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யார் ரெசிப்டன்ட் அதை சொல்லு, பிரைமரி கோல் என்ன அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணு, டிசைர் டோன் என்ன, ஃபார்மலாக இருக்குமா, ப்ரொஃபஷனலாக இருக்குமா, கேஷுவலாக இருக்குமா அதை சொல்லு, அது ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் மஸ்ட் பி இன்க்ளூடட், இந்த டேட்டு டைம் இதெல்லாமே இருக்கணுமா சொல்லு. ஸோ இதெல்லாம் நீ சொல்லிட்டு என்கிட்ட அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு இமெயில் எழுதி தரேன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் அசஸ்டிங் அவர் ப்ராம்ப்ட். நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறோம், என்ன ப்ராம்ப்டா இருந்தாலும், எவ்வளோ மோசமான ப்ராம்ப்டா இருந்தாலும், இப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு நம்ம சாப்டர் 2க்கு வந்து ஒரு ஒரு டாபிக் இருக்கு, விண்ட், ஸ்விம்மிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு கீ ஆன்சர் எடுக்கணும். சும்மா நம்மளோட தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு தங்கிலீஷில் போட்டு சொன்னாவே இட்ஸ் ஜென்ரேட்டிங், பட் அது எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அந்த அசஸ்மெண்ட் நம்ம எப்படி பண்ணலான்னு கேட்டால் சிம்பிள், நம்மளோட ப்ராம்ப்டை எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் ஆஸ்க் மீ, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம கேட்குறதுனால பிஃபோர் ஸ்டார்டிங் எனிதிங், நீ என்ன என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஒரு சின்னதாக ஏதோ ஒரு டாஸ்க் எக்ஸ்பிளைன் அபவுட் இந்தியன் பாலிடிக்ஸ், அந்த அது அவ்வளோதான். அதை வந்து அவன் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸ்டில் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு அப்புறம் உனக்கு எதனா டவுட் இருக்குன்னா அதை என்கிட்ட கேட்டுரு அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸ்டில் அந்த சின்ன ப்ராம்ப்ட்டுக்கும் அவன் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டு தான் அடுத்து ஹி இஸ் மூவிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளைன் மீ அபவுட் இந்தியன் டிக்ஸ். ஸோ இதில் வந்து அவன் டவுட் வந்து நம்மகிட்ட சொல்கிறான், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, என்ன என்ன உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீ கூட, அதுக்கப்புறம் நான் ஐ வில் கிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதுகிறப்போ நம்ம வந்து கிளியராக 100% சொல்லிட்டோமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் வேணும். ஸோ அந்த பார்ட்ஸ் என்னென்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி அட்டானமஸாக வி கேன் டூ ஒரு ஒரு அந்த ப்ராம்ப்டில் ஜஸ்ட் வி கேன் ஆட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ பிஃபோர் ஸ்டார்டிங், இல்லை ஜஸ்ட் ஆஸ்க் மீ அந்த மாதிரி கேட்டுட்டா இட் வில் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் அண்ட் இட் வில் டூ த ஸ்டஃப். ஓகே. ஸோ அதான், பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராம்ப்டை எதுவுமே டியூன் பண்ணல, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து வேக் ப்ராம்ப்ட் தான் ஸ்டில்லு. என்ன அவனை ஏஐக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு ஒரு பெட்டர் ப்ராம்ப்ட்னா அது எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சோனா இருக்கணும். பர்சோனானா யாரு, ஐ எம் அ டாக்டர், ஐ எம் இன்ஜினியர், ஐ எம் அ டீச்சர். அப்போ வந்து ஏஐ வந்து யார் மாதிரி ஆக்ட் பண்ணணும், டாக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணணுமா, இன்ஜினியர் மாதிரி ஆக்ட் பண்ணணுமா, டீச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சோனா எதை இருந்தாலும் சரி, ஓகே, ஆக்ட் ஆஸ் அ ரிசர்ச் அனலிஸ்ட்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆக்ட் அஸ் அ ரிசர்ச் அனலிஸ்ட்ன்றது பர்சோனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் யூ டு ரைட் அ brief about Indian gold demand and supply metrics. ஸோ இதான் வந்து என்னோட வேக் ப்ராம்ப்ட்ல நான் கேட்டதுனா என்ன கேட்டிருப்பேன்னா, ஐ வாண்ட் யூ டு ரைட் அ பிரீஃப் அபவுட் இந்தியன் கோல்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை மெட்ரிக்ஸ், அவ்வளோதான் கேட்டிருப்பேன். பட் இங்கே வந்து ஒரு ஒரு நல்ல ப்ராம்ப்ட்ல என்னென்னலாம் இருக்கணும்னா, ஆக்ட் ஆஸ் அ ரிசர்ச் அனலிஸ்ட், யார் மாதிரி ஆக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட கேள்வி என்ன, எக்ஸாக்ட் கேள்வி வந்து கோல்டை பற்றி, இந்த மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்தியாவுக்கு மெட்ரிக்ஸ், அதை பற்றி ப்ரீஃபாக எழுதணும். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம we need to give some keywords. ஸோ கீவேர்ட்ஸில் வந்து ஐ வாண்ட் இட் டு பி a article kind of format, Indian based author within 300 words, use some humor. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஒரு 3 டைட்டில்ஸ் வந்து இட்ஸ் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளோட அவுட்புட் எப்படி வேணும், ஃபார்மேட், ஐ வாண்ட் இட் இன் பேராகிராஃபா, இல்லை ஐ வாண்ட் இட் இன் பாயிண்ட் பை பாயிண்டா, இல்லை ஐ வாண்ட் இட் இன் ஒன் வேர்ட் ஆர் லைக் ஒன் லைனர் மாதிரி எனக்கு ஒரு 50 லைனர்ஸ் கூட அந்த மாதிரியா, இல்லை ஐ வாண்ட் இட் டு பி, இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி செட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிக்கல் கைண்ட் ஆஃப் வேணும், ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராம்ப்ட் நம்ம எழுதிட்டோம். இதை வந்து இன்னும் இன்னும் எப்படி ஃபைன் டியூன் பண்ண முடியும்? இது வந்து நார்மல் வேக் கிடையாது, இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் ப்ராம்ப்ட். இன்னும் இதை எப்படி ஃபைன் டியூன் பண்ண முடியும்னு பார்க்குறப்போ ஒன்று நம்ம பண்ணலாம். செகண்ட் வந்து ஏஐ கிட்டே கேட்கலாம், ரேட் திஸ் ப்ராம்ப்ட் இன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10. ஸோ அவன் வந்து நம்ம லாஸ்ட்டில் எழுதுனால வாஸ் நாட் ஏபிள் டு பிக். ஸோ இதை நம்ம திரும்ப ஃபஸ்ட்டில் எழுதணும், ரிவைஸ் பண்ணிவிட்டு நியூ சேட் போட்டுட்டு. ஸோ இவன் சொல்கிறான் இப்போ வந்து அந்த 10ன்ற ஸ்கேலுக்கு 6.5 வரும். இட் இஸ் சாலிட் ஃபண்டமெண்டலாக நம்ம ப்ராம்ப்ட் ஓகே. பட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பிரேக் டவுன்ஸ். நம்மளோட ப்ராம்ப்டோட பிரேக் டவுன் பார்த்தோன்னா பர்சோனா வந்து கிளியராக நம்ம சொல்லிட்டோம். ஸோ யார் மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற பர்சோனா கிளியராக சொல்லிட்டோம். கிளாரிட்டி இருக்குது, நம்ம வந்து கோல்டோட டிமாண்ட் சப்ளிமெட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்ற கிளாரிட்டி இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துட்டோம், ஓகே. பட் அந்த டேட்டா குவாலிட்டி வீக் பாயிண்ட்ஸ் என்னென்ன, இட்
நம்ம என்னென்ன மாதிரி நம்மளோட எந்தெந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்க்கணும், ஆர்பிஐ ரிசர்வ் அந்த கோல்டை பற்றி பேசணுமா, இல்லை ஜுவல்லரியை பற்றி பேசணுமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இடிஎஃப்னு சொல்கிறாங்க அந்த கோல்டை பற்றி பேசணுமா, அந்த மாதிரி எதை பற்றி பேசணுன்றது மட்டும் கிளியராக இல்லை. அது கிளியராக இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு டு மேக் இட் as 10 10 அவுட் ஆஃப் 10 எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ அது வந்து ட்ரூவாக பெட்டராக எடுத்துகிட்டு வரோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்கிரேடட் ப்ராம்ப்ட் என்னவா இருக்கும்னா, யார் மாதிரி ஆக்ட் ஆஸ் அ சீனியர் மெட்டல் ரிசர்ச் அனலிஸ்ட். ஓகே, அவன் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டான், பேஸ்ட் இன் மும்பை. ஸோ இந்தியான்னு நம்ம வந்து ஏன் அவன் மும்பைன்னு போயிட்டான்னா, இந்தியா கோல்டு டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு பேசுகிறப்போ மும்பையில் தான் தேர் இந்த சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து மும்பை டெல்லி இதெல்லாம் பண்ணுறதுனால ஓகே பேஸ்ட் அவுட் இன் மும்பைன்னு சொல்லிட்டான். ரைட் அ 30 வேர்ட் ஆர்டிக்கல் ஆன் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன். ஓகே, நம்மளோட ப்ராம்ப்ட்ல என்ன சொல்லியிருந்தோம், கரண்ட்டுன்னு கொடுக்கல. நம்மளோட ப்ராம்ப்ட்ல வந்து பிரீஃப் அபவுட் இந்தியன் கோல்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்கிறோம். அது ஹிஸ்டாரிக்கலா இல்லை 2000லையா 3000லையா 2016லையா எதுவுமே கொடுக்கல. ஸோ கரண்ட் ஸ்டேட்டுன்னு மாற்றிட்டான். இது வந்து இப்போ ஏஐக்கு மோர் கிளியர். அவன் வந்து எப்போ எப்போ எந்த ஸ்டேட்டுக்கு கேட்குறான்றது அவன் இட்ஸ் மோர் கிளியர். கரண்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் கோல்ட் அண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் சப்ளை ஃபிஸ்கல் இயர் 2025ல 26. ஸோ ஃபோக்கஸ் வந்து இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட சொல்லிட்டான். இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டில் இடிஎஃப் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு இது ரெண்டுத்தில் பண்ண விசஸ் இதுக்கும் ட்ரெடிஷ்னல் கோல்டுக்கும் என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது அதை பற்றி பேச. அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் ரீசன்ட் இம்போர்ட் டியூட்டி சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அப்படின்றத ஆட் பண்ணிட்டா எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்றத கிளியராக ஆட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எது வந்து ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்றத ஆட் பண்ணிட்டான். டோனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக திங்க் தட் 10 ஆர் ஓகே இந்த ஸ்டைல். எப்படி இந்த ஸ்டைலை வந்து ஏஆல பிங்க் பண்ண முடியுதுன்னா, இப்போ வந்து நான் வந்து சுதர்ஷன் ஒரு 100 ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் ஹிந்துவில். ஸோ என்னோட என்னோட 100 ஆர்டிகல்ஸ் வந்து ஏஆல பார்த்துச்சுன்னா 101 ஆர்டிகல் வந்து ஏஆல எழுத முடியும். நான் எப்படி எழுதுறனோ அதே லுக் அண்ட் ஃபீலு, அதே ஹியூமர், அதே சென்டென்ஸ் இதெல்லாம் எழுத முடியும். ஸோ அப்போ ஏஐ கிட்ட என்ன கொடுக்குறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ஜிவி பிரகாஷ் இருக்காரு. அவர் வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு. அவர் வந்து அவரோட பாட்டு கம்போஸ் பண்ண 100 ஆர் ஏஆர் ரகுமான் அவர் வந்து ஒரு 100 பாட்டு வந்து பாடுறது ஏஐ கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஏஆர் ரகுமான் எப்படி பாடுவார், இளையராஜா எப்படி பாடுவார், ஜிவி பிரகாஷ் எப்படி பாடுவார் அப்படின்னு 100 சாங்ஸ் ஏஐ கிட்ட கொடுத்துரும். இப்போ 101 சாங் ஏஆர் ரகுமான் எழுதுற மாதிரி ஒரு பாட்டு எழுது, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னால் ஏ வாஸ் ஏபிள் டு டூ ஏஆர் ரகுமான் எப்படி பண்ணுவாருன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி பாடும். இளையராஜா எப்படி பண்ணுறாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி பாடும். இப்போ மணிரத்னமோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஓகே ஒரு லவ்னா இந்த மாதிரி பண்ணுவார், ஒரு சண்டைனா இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ஒரு அந்த ஸ்க்ரீன் பிளே லெட்டர் ஃபுல்லாக படிக்க வச்சுட்டு ஒரு ஒரு 20 படத்துக்கு அவரோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக படிக்க வச்சுட்டு ஒரு படத்துக்கு ஏஐ வச்சு மட்டுமே ஸ்க்ரீன் பிளே எழுதுனா மணிரத்னம் எப்படி எழுதுவாரோ அந்த மாதிரி நம்மளால் எழுதி வைக்க முடியும். ஸோ அதை தான் இங்கே கொடுக்குறோம். ப்ரொஃபஷனலாக ஆர்டிக்கல்னு சொல்லாமல் இவங்க எழுதின ஆர்டிக்கல் மாதிரி எழுது, அந்த கான்டெக்ட் ஸ்டைலில் எழுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்மளோட எஃபிஷியன்சியை. ஸோ அது எப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கே வந்து 2 பார்ட். ஒன்று வந்து எங்கே எங்கே வந்து இவன் அதிக மார்க் கொடுக்குறான்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. பர்சோனாவுக்கும் ஓகே அது 6.5ன்றது எங்கே பிரேக் ஆச்சு, டேட்டா குவாலிட்டியில் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம், கரண்ட் எந்த எந்த டைமில் நமக்கு வந்து அவுட்புட் வேணும் அப்படின்றதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ்டாக கொடுத்துருவேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறப்போ ஓகே இதை வச்சு நம்ம அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறப்போ நம்மளால் வந்து ஸோ இது வந்து பழைய அவுட்புட். இதோட 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 பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அண்ட் இது வந்து இப்போ புதுசாக கிரியேட் ஆகிருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இன் கண்டென்ட்டு, டிஃப்ரென்ஸ் இந்த அந்த அந்த லோக்கலைஸில் டீப்பாக எவ்வளோ இறங்கி வருது அப்படின்றதெல்லாம் இட்ஸ் கெட்டிங் ஹை. ஸோ 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹவு டு
ஆட் கிளாரிட்டி இன் ஏஐ. இப்போ வந்து ஒரு ஏஐ கிட்ட வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கேட்குறோம்னா பக்கத்துல இஃப் யூ ஹேட் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ, சிம்பிள். அதை கேட்டோம்னா அவன் வந்து என்ன பண்ணாலும் நம்மகிட்ட கிளாரிட்டி வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டை வந்து கேட்பான். ஸோ அது வந்து ஒன். செகண்ட் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறோம். நம்மகிட்ட இருக்க வழி வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து ஓரளவுக்கு ஆக்ட் ஆஸ் அ ரிசர்ச் அனலிஸ்ட், ஆக்ட் ஆஸ் அ பிஹெச்டி ஸ்காலர். பிஹெச்டி ஸ்காலர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுனா எப்படி எழுதுவார்? ஒரு ஒரு நார்மல் ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் எழுதுனா எப்படி எழுதுவோம்? அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏஐ கிட்ட வந்து பிஹெச்டி ஸ்காலர் மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுது, ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கான்டெக்ட் ஃபுல்லாக ரைட்டா, இந்தியன் டெமோக்ரஸி, ரிசர்ச் சம்திங் அந்த மாதிரி ஒரு 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 எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன மாதிரி டோன், பர்சனலைஸ்டாக வேணுமா, இதை ஹாப்பியாக வேணுமா, சேடாக வேணுமா, அது எல்லாமே கொடுத்துட்டு தென் இது எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடு, இல்லைனா இதெல்லாம் பாயிண்ட்டாக கொடு, பேராகிராஃபாக கொடு, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா இட்ஸ் இட்ஸ் வெரி மச் எனஃப். அதை வச்சுட்டு நம்ம வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட். ஸோ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம ப்ராப்ளம்னா நம்ம வந்து இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு நம்ம நம்ம வந்து ஒரு அவுட்புட் ஃபார்மேட் நம்ம கிரியேட் பண்ணணும். இது வந்து ஃபார்மட்டைஸ்டா இல்லை, இந்த கண்டென்ட்டை வந்து நான் வந்து ஒரு ஒரு வேர்டில் போட்டேன்னா இப்போ அட் த எண்ட் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அட்லீஸ்ட் அதை வந்து எப்படியும் நான் வந்து ஒரு வேர்டில் போட்டு தான் ஆகணும். ஒரு ஒரு blank ஃபைல் எடுத்து அதை காப்பி பண்ணி நான் வந்து என்னோட வேர்டில் போடுறப்போ அந்த அந்த ஃபார்மேட் வந்து ஐம் நாட் கெட்டிங் அ கரெக்ட் ஃபார்மேட். நான் எப்படி யோசிக்கிறேனோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தான் நம்ம நம்ம ஜிபிடிஸ் இங்கே எல்லாம் தே ஆர் யூசிங் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இந்த கேன்வாஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா இப்போ வர அவுட்புட் வந்து இது வந்து எடிட்டபிள் அவுட்புட்டாக இருக்கும். அந்த அந்த வேர்ட் பை வேர்ட், லெட்டர் பை லெட்டர் நம்மளால் எடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஷனலைஸ் மாற்றணுமா, இப்போ டோன் மாற்றணுமா, அதெல்லாமே நம்ம மாற்ற முடியும். ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து வந்த அவுட்புட் வந்து செப்பரேட் இது ஃபைலாகவே வந்துச்சு. இந்த செப்பரேட் ஃபைலில் வந்து இப்போ நம்ம எதனா சேஞ்ச் பண்ணோம், ஒன்ஸ் ஃபுல் அவுட்புட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எதனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து இங்கவே நமக்கு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நமக்கு வந்து டோன் எதனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கேஷுவல், வெரி கேஷுவல், இல்லை ஃபார்மல், வெரி ஃபார்மல், அந்த மாதிரி டோன் சேஞ்ச் பண்ணும். இல்லைன்னா லென்த்து ஷார்ட்டாக ஆக்கணும், இல்லை பெருசாகணும் அப்படின்னா வி கேன் டூ, இங்கேயே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே, எல்லாமே ஓகேவா இருக்குன்னா ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்தா ஓகே பிரிண்ட் பண்ணலாம். இல்லைன்னா எக்ஸ்போர்ட் அஸ் டாக்குன்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து நான் இப்போ ஃபார்மேட்டில் எதுவுமே ஒர்க் பண்ண தேவையில்ல. எனக்கு வந்து ஒரு டைட்டில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு சம்மரி வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபுல் ஃபார்மேட்டை வந்து கூகுள் இஸ் டேக்கிங் கேர். நான் எதுவுமே அந்த ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக அந்த கண்டென்ட் எடுத்து இந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அதை வந்து நான் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கேன்வாஸ், இந்த டூலை எனேபிள் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் இங்கவே நமக்கு இஃப் யூ ஹேவ் எனிதிங் டு சேஞ்ச் அப்படின்னா இதை நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கவே நம்ம ஜிபிடி கிட்ட ஆஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த ஃப்ரேஸை மட்டும் he was able to update. ஓகேவா? ஸோ ஸோ இந்த ஃப்ரேஸை மட்டும் இட் வாஸ் அப்டேட்டிங். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து த்ரீ டாபிக்ஸ். ஒன்று வந்து
ஹவு டு ரேட் அவர் ப்ராம்ப்ட், நம்ம ப்ராம்ப்டை ரேட் பண்ணி அதை அதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து அகைன் பெட்டராக மாற்றுறது. செகண்ட் வந்து ஹவு டு கிவ் கிளாரிட்டி டு ஏஐ, ஏஐக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறது. தேர்ட் வந்து வி ஆர் யூசிங் கேன்வாஸ். நம்ம வந்து நம்மளோட அவுட்புட்டில் ஸ்ட்ரக்சரை வந்து லூஸ் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ வி ஆர் யூசிங் கேன்வாஸ்ன்ற டூல். ChatGPT, ஜெமினி எல்லாத்துலேயும் கேன்வாஸ் இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து ஸ்ட்ரக்சரைஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டோனு, அதுக்கப்புறம் நம்ம லென்த் எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அவுட்புட்டை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஐம் டேக்கிங் அப் பாஸ் ஹியர். எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் ஆஸ்க். இல்லை நேற்று பார்த்த டாப்பிக்கில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? இல்லை இது இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் கேன்வாஸ்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எனி காலேஜஸ், எனி ஃபேக்கல்டிஸ் கேன்வாஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை இந்த டெக்னாலஜி யா சால்வ் யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்னா ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். என்ன சார் கேட்குறீங்க? ஆக்சுவல் வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் நீட்? எல்பிபி ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ கேன்வாஸ் வந்து வாட் எவர் யூ ஆர் யூசிங் ChatGPT ஆர் ஜெமினி, நம்ம டூல்ஸ் போனோம்னா ஸோ டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. டூல்ஸில் வந்து வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டூல்ஸ், ரைட்? ஸோ இங்கே வந்து கிரியேட் இமேஜ்னு கொடுத்தா அது நேனோ மண்ணா இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா அதை வச்சு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். கேன்வாஸ் கிளிக் பண்ணிட்டா ஒன்ஸ் அந்த கேன்வாஸ் கிளிக் பண்ணிட்டு அது எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து கேன்வாஸில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை நம்ம ப்ராம்ப்ட்லேயே கூட நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராம்ப்ட் எழுதிட்டா ரைட் இட் இன் கேன்வாஸ்ன்னு சொன்னாவே அவனே அதை புரிஞ்சுக்கிட்டு கேன்வாஸை எனேபிள் பண்ணி கேன்வாஸில் ஆன்சர் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு லுக் அட் திஸ் டீப் சர்ச். இந்த டீப் சர்ச் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இட்ஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஏன்னு கேட்டோம்னா வாட் எவர் வி ஆர் ஆஸ்கிங், அவன் வந்து ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போயிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவான். நான் வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு நார்மல் ஏஐ கிட்ட கேட்டோன்னா, ஒரு ChatGPT மாதிரி ஒரு ஒரு ஏஐ கிட்ட கேட்டால் அவன் என்ன பண்ணுறான் ஆக்சுவலானா, கேட்ட உடனே அதுக்கு வந்து அவனோட ட்ரைன்டு டேட்டா இல்லை அது ட்ரைன்டு டேட்டாவாக இருந்துச்சு, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பற்றி பேசுகிறான்னா அது வந்து அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். இல்லை அப்படின்னா நம்ம நேற்று நடந்த கிரிக்கெட் மேட்சை பற்றி பேசுகிறோன்னா போயிட்டு வெப் சர்ச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். பட் அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பற்றி படிக்க போகிறோம். ஒரு ஒரு கவோடைய ஃபேக்ட்ரிஸில் என்ன மாதிரி மிஷின்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறோம், அந்த டேட்டாவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ஏஐயாக இருந்தாலும் அவன் வந்து மல்டிபிள் சைட்ஸு ரிசோர்ஸஸ் அதெல்லாம் படித்து அத்தன்டிகேட்டடான ரிசோர்ஸ் எல்லாம் படித்து நமக்கு வந்து ஒரு அவுட்புட் தரணும், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இந்த இந்த கூகுளோட ஜெமினி ஃபீச்சர் என்ன பண்ணுன்னா, நான் வந்து என்ன கேட்டேன், டூ அ ரிசர்ச் அபவுட் எக்ஸ்ஒய்செட் அந்த டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணால் வெப் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணான். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டாபிக்.
ரிசர்ச் த ஃபண்டமெண்டல் ஆஃப் ஜென் ஏஐ டூல்ஸ். ஸோ லைக் இந்த டூல்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ண போகிறேன், அதை பற்றி நான் படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் த கரண்ட் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஏஐ அடாப்ஷன் சாஃப்ட்வேர், ஏஐ டிடெக்ஷன் சாஃப்ட்வேர். இதை பற்றி நான் வந்து கரண்ட் லேண்ட்ஸ்கேப் என்னவோ அதை படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஏஐ பைபாஸஸை பற்றி அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வாட் எவர் மல்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து ஏஐவால் டிடெக்ட் பண்ண முடியுது அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இது எல்லாமே நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் ரிசர்ச் கொடுத்தேன். ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட், ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தேன். அந்த ஃபுல் இப்போ வந்து நான் வந்து இதை வச்சு ஒரு ஒரு ஆர்டிக்கலே சப்மிட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபுல் ரிசர்ச் கொடுத்துட்டு எனக்கு அடுத்த எண்டு வந்து இங்கெங்கெல்லாம் வந்து படிச்சிருக்கேன், இந்தந்த சைட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், இதான் என்னோட சோர்ஸஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து இது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து எழுதியிருக்காங்க ஒரு பிளாக். ஸோ இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க இதை வந்து ஏஐ வந்து எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றத எழுதுறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைட்ஸ்லேருந்து அவன் அந்த கண்டென்ட் எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அந்த ரீட் பண்ண கண்டென்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நமக்காக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் நமக்கு அவனோட தாட்ஸை பார்த்தா இப்போ வந்து நான் வந்து ஒரு 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 மில்க் பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெப் ரிசர்ச்சை எனேபிள் பண்ணிட்டு நான் கேட்குறேன்னா, அவனோட தாட்ஸை பார்த்தாவே தெரிஞ்சு ஒரு 70 to 80% வந்து நான் என்னென்னலாம் திங்க் பண்ணணும் அப்படின்றது இவனே எனக்கு சொல்லிக் கொடுத்துரும். ஸோ எந்த தாட்ஸ்க்கு எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கான், எந்தெந்த இதெல்லாம் படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் எதெல்லாம் அன்ரியலிஸ்டிக் மெட்ரிக்ஸாக இருக்குது அதை பற்றியே படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ரிசர்ச் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தாட்ஸ் எல்லாம் பார்த்தா செகண்ட் டைம் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலா நம்மளே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அந்த தாட்ஸ் வந்து இட்ஸ் எனாமரஸ். ஸோ இப்போ சார் வந்து ஐ காட் அ கொஸ்டின். ஸோ சால்வ் சார் யூசிங் ஒன்ஸ் கிராஃப். அகைன் அந்த கமெண்ட் எப்படி கொடுக்கறதுன்றது சொல்லுங்க. இந்த லெஃப்ட் சைட்ல. ஓகே சார். ஸோ நான் வந்து இந்த 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 ஒரு சினாரியோவை எடுத்துக்கிறேன். ஹவு டு சால்வ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், நான் டூல்ஸில் வந்து டீப் ரிசர்ச் எனேபிள் பண்ணிவிட்டு ஹவு டு சால்வ் ஓகே. ஸோ மேஜராக பண்ண வேண்டியது நான் வந்து என்னோட டூல்ஸில் டீப் ரிசர்ச் எனேபிள் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு நான் இப்போ என்டர் கொடுத்த உடனே அவனே வந்து நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இவனே ஒரு 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 லிஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுவான், ஒரு ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ரிசர்ச் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸு டெய்லர் ஃபார் அ ஸ்கூல் லெவல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு. ஓகே. ஐடென்டிஃபை த மேத்தமெட்டிக்கல் ப்ரீரெக்வசிட், என்னென்ன ப்ரீரெக்வசிட்டோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறேன். அவுட்லைன் அ கிளியர் ஸ்டெப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கிளியர் ஸ்டெப்ஸ். கவரிங் இன்இக்குவேஷன் டு ஈக்குவேஷன் ஃபார் பிளாட்டிங்கு, ஐடென்டிஃபையிங் த feasibility region, finding the coordinates of correct points, evaluating the object function at these points. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி 8 ஸ்டெப் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒன்ஸ் ஸ்டார்ட் ரிசர்ச் கொடுத்துட்டேன்னா ஓகே, ஹை டிராஃபிக் இருக்கிறதுனால இட்ஸ் ஈவினிங் டைமில், அதனால இட் வாஸ் ஹை டிராஃபிக். ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு ஹியர். ஒரு 5 minutes கழிச்சு வந்து வி வில் ரீட்ரை இட். பட் ஹை டிராஃபிக்கால் அவனால் பண்ண முடியல. பட் ஒன்ஸ் நான் அந்த ஸ்டார்ட் ரிசர்ச் கொடுத்துட்டா நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், பட் நீங்க இப்ப கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கெல்லாம் உங்ககிட்ட கொஸ்டினே கேட்கலையே அது.
எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. கரெக்ட். முதல்ல மட்டும் கேட்டுச்சு. ஆ அதான் மேம். அது வந்து சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, சாட் ஜிபிடியில். ஸோ ஓகே. ஸோ இங்கே சாட் ஜிபிடியில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே வந்து நான் எதுவுமே கேட்கல. ஐ வாண்ட் யூ டு ரைட் அ இமெயில், அவ்வளோதான் சொல்லியிருந்தேன். ஷுவர்னு சொல்லிட்டு ஐ கேன் ரைட் இட் ஃபார் யூ, பட் எனக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு, இதை நீ சொல்லு, நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அதுக்கு ரீசன் வந்து ஐ எம் யூசிங் திஸ், இந்த இந்த கஸ்டம் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கஸ்டம் ப்ராம்ப்டை வந்து நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து நம்ம சேட்டில் போடுறேன். ஸோ இந்த இந்த கஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து என்ன, இப்போ நம்ம நம்ம சாட் ஜிபிடியில் இந்த நம்மளோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் பர்சனலைசேஷன் அங்கே கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இந்த பர்சனலைசேஷனில் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே வந்து என்னோட ப்ராம்ப்டை நான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்படி கொடுத்ததுனால இந்த ப்ராம்ப்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எதையுமே நீ ஈஸியாக நம்பக்கூடாது, கேள்வி கேட்டு அது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் என்னோட சாட் ஜிபிடி வந்து அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். பட் ஜெம்னை ஜெம்னை வந்து என்ன பண்ணணும்னா, ஜெம்னையில் நான் எந்த ஒரு கஸ்டம் ப்ராம்ப்ட்டும் கொடுக்கல. ஆனால் ஜெம்னை கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே நம்ம பார்த்த ப்ராம்ப்டில் டிராஃப்ட் இமெயில், ஓகே இமெயிலை டிராஃப்ட் பண்ணு, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், உனக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கான், என்கிட்ட வந்து கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டான். பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியும் சொல்லலை. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ பிஃபோர் ஸ்டார்டிங்னு சொல்லியிருந்தா அவன் வந்து இதெல்லாம் என்னோட டவுட்ஸ், அதெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் நம்ம நம்ம அதை கேட்காததுனால நம்ம சொல்லலை. ஸோ இதோட இதை எங்கே நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ராசஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஸோ டீப் ரிசர்ச் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துறேன். நம்ம இங்கவே எடிட் பிளான் பண்ணலாம். நம்ம எடிட் த ரிசர்ச் கொடுத்துட்டு இதுதான் வந்து கரண்ட் பிளான்ட்டு, என்ன சேஞ்ச் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதை ஆட் பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். ஓகே. ஸோ டீப் டீப் ரிசர்ச் எனேபிள் ஆகிருக்க டைமில் நம்ம எதனா டவுட்ஸ்னால் கேட்டுட்டு பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ டீப் ரிசர்ச் இல்லாமல் நம்ம எதனா டவுட்ஸ் இருக்குன்னா அதை கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்து நம்ம நம்ம பிளானை வி கேன் எடிட். இந்த இந்த பிளான் வேணாம், எனக்கு இந்த பிளான் ஆட் பண்ணு, இந்த பிளான் ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி வி கேன் ஆட். ஒன்ஸ் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோன்னா இட் வில் ஸ்டார்ட் அண்ட் ரன். பட் அது வந்து நேட்டிவாகவே நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து டைரெக்டாக பதில் சொல்லணும். நிறைய இடத்துல ஃபார் மீ நான் வந்து எதாவது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாருக்கும் இட் ஒன்ட் ப்ரொவைட். யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு ரேட் சம்திங் யூ ஹேவ் இன் ஷோ, தட்ஸ் ஆல்ரெடி அ ப்ராப்ளம். இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் ரெஸ்பான்ஸ் வந்து யாருக்குமே ஏஐ ப்ரொவைட் பண்ணாது. அது பண்ணுறதுக்கான ரீசன் ஐ ஆம் ஹேவிங் திஸ் கஸ்டம் ப்ராம்ப்ட். இந்த கஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கிறதுனால தான் இட் வாஸ் ப்ரொவைடிங். அந்த வேர்ட்ஸ் வந்து ஹார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பர்சனலைசேஷன் போனீங்கன்னா இங்கே வந்து யூ கேன் சி இந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அங்கே வந்து நீங்கள் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டு செக்யூர் யுவர் டேட்டா, இது வந்து கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகே. டு செக்யூர் யுவர் டேட்டா இங்கே வி ஹாவ் டேட்டா கண்ட்ரோல்.
ஸோ டேட்டா கண்ட்ரோலில் இம்ப்ரூவ் த மாடல் ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அந்த ஆப்ஷனை வந்து வி நீட் டு, நான் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். பட் யூஸ்வலாக எல்லாருக்கும் இந்த பார்ட் வந்து ஆனில் இருக்கும். வி நீட் டு ஸ்விட்ச் இட் ஆஃப். ஸோ என்ன சொல்லியிருப்போன்னா, அலோ யுவர் கண்டென்ட் டு பி யூஸ்டு டு ட்ரைன் அவர் மாடல். ஸோ நம்மளோட கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் இதெல்லாமே அவனோட மாடலை ட்ரைன் பண்ணுறதுக்கு எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து இது வந்து எல்லாருக்கும் வந்து எனேபிளில் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணணும். அதை டிசேபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆஃப், அங்கே டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் யூ வாண்ட் கஸ்டமைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஏஐ வந்து எதையுமே கெஸ் பண்ணாது. நீங்கள் ஏதோ ஒன்று எழுத சொல்கிறீங்க, ஏதோ ரிசர்ச் பண்ண சொல்கிறீங்க, கெஸ் பண்ணாமல் என்னன்னாலும் உங்ககிட்ட கேள்வி கேட்டு அதை பண்ணும். செகண்ட் வந்து அந்த டேட்டா வந்து செக்யூராக இருக்கணும்னா டேட்டா கண்ட்ரோல்ஸ் போயிட்டு வி ஜஸ்ட் நீட் டு சுவிட்ச் இட் ஆஃப் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க். மேம் உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? சார் ஆக்சுவலி நேத்திக்கு அந்த 2 டூல் கொடுத்துருந்தீங்க. ஒன்று வந்து பெரிப்ரிக்ஸ்டா ஒன்று, அதில் இல்லை போட்டேன்னா பெர்ப்ளெக்சிட்டி வந்து டூல். ஓகே சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதில் போட்டால் எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக வரல. சாட் ஜிபிடியில் எனக்கு எக்ஸாக்டாக வர்றது. ஓகே. ஸோ பெர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபிடி அந்த அந்த ரெண்டு வந்து, பெர்ப்ளெக்சிட்டின்றது அவன் வந்து ஏஐ கிடையாது சார். இப்போ வந்து சாட் ஜிபிடின்றது ஒரு ஏஐ கம்பெனி. இவன் வந்து மாடலே பில்ட் பண்ணுறான், ஜிபிடின்னு மாடல் பில்ட் பண்ணுறான், புதுசாக மாடல் அவனே ட்ரைன் பண்ணுறான். பட் பெர்ப்ளெக்சிட்டி வந்து அவனுக்கு தனியாக மாடல்லாம் கிடையாது. சாட் ஜிபிடி, ஜெம்னை அவங்களோட மாடல்லாம் யூஸ் பண்ணி வெப்பில் ரிசர்ச் பண்ணி ஆன்சர் தரான். ஸோ ஸோ அவனுக்குன்னு தனி மாடல் கிடையாது. அவன் யூஸ் பண்ணுறது அட் த பேக் எண்ட் வந்து அவன் யூஸ் பண்ணுறது ஜிபிடி இது எல்லாமே தான் யூஸ் பண்ணுறான். காஸ்ட்டை அவன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறான் இல்லையா நமக்கு. அதனால காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்காக நம்ம கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பழைய வெர்ஷன் மாடல் யூஸ் பண்ணால் காஸ்ட் அவனுக்கு கம்மியாகும். புது வெர்ஷன் மாடல் யூஸ் பண்ணால் காஸ்ட் அட் த எண்ட் அதிகமாகும். ஸோ அதனால் பழைய மாடல் யூஸ் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பான். அதனால் சாட் ஜிபிடியை பட் சாட் ஜிபிடிலாம் இவன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தான் சாட் ஜிபிடி வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இல்லைனா ஜெம்னை இவங்க எல்லாமே எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால சாட் ஜிபிடி இவங்க எல்லாமே வந்து புது மாடலை யூஸ் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சாட் ஜிபிடிக்கும் பெர்ப்ளெக்சிட்டிக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ அவனோட ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் வேகாவோ இல்லை திங்கிங் கம்மியாகவோ இருக்கும். இப்போ வர மாடல்ஸ் எல்லாமே திங்கிங் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹியர் த சவுண்ட், அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தேர் இஸ் அ டாக். ஸோ அப்போ வந்து மாடல் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் ஒரு நாய் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டான். நாய் என்ன பண்ணும்? குலைக்கும். அப்போ பார்க்கிங். அப்போ மாடல் வந்து இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு இப்போ வர மாடல். ஸோ அந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன கேள்வி கேட்டாலும் அதை வந்து திங்க் பண்ணி பதில் சொல்லுது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்போ பழைய மாடல்ஸ்லாம் திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை, கம்மியாக இருந்துச்சு. சில மாடல்ஸ்லாம் இல்லாமலே இருந்துச்சு. கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டினுக்கு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு மட்டுமே போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாடல்லாம் யூஸ் பண்ணுறப்போ இப்போ காஸ்ட் கம்மியாகுது. பட் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் நேற்று பெர்ப்ளெக்சிட்டின்னு சொன்னது வந்து அந்த 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 ஏஐ பற்றி நம்ம பேசல. பெர்ப்ளெக்சிட்டின்னு சொன்னது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பேரும் பெர்ப்ளெக்சிட்டி. அந்த 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 ஆப்பு ஆர் அந்த ப்ராடக்ட் பேரும் பெர்ப்ளெக்சிட்டி. பட் இந்த கான்செப்ட் பேரும் பெர்ப்ளெக்சிட்டி மீன்ஸ் ப்ரெடிக்ஷன் தான். பெர்ப்ளெக்சிட்டியோட சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன். அதனால தான் அதுக்கு பேரை வச்சிருக்காங்க, அப்படி ஒரு பேர். ஸோ அது என்ன பண்ணுன்னா வேர்ட் பை வேர்டாக ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் அது. பட் நேற்று நம்ம பார்த்த டூல் 2 வந்து ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிபிடி ஒரு இது. அதில் வந்து நம்மளோட கண்டென்ட்டை வந்து ஹியூமனைஸாகவும் மாற்ற முடியும். நம்ம கண்டென்ட்டில் ஏஐ இருக்கான்னு டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த டூல் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அந்த அந்த வாய்ஸ் கேட்டிங்களா சார்? அந்த கேட்டிங்களா? அது இல்லை ட்ரை சார், பண்ணி. இல்லை சார். ஓகே. ஓகே. நான் வந்து இப்போ வந்து ஒரு வாய்ஸ் தரேன். அந்த வாய்ஸ் ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. மீன்ஸ் கேட்டு பாருங்க. சப்போஸ் நேற்றுக்கான வாய்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் நான் அதையும் இங்கே ரிட்டர்ன் போடுறேன்.
ப்ளீஸ் அது வந்து அந்த கான்செப்ட்ஸ் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஸ்டில் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆடியோ கிளிப் நான் சேட்டில் அதை இப்போ போடுறேன். அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு நம்ம நாளைக்கு காலைல நீங்கள் இதை பற்றி நீங்கள் சொல்லணும் எந்த அளவுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஆடியோ கிளிப். ஸோ அது அந்த ஆடியோ கிளிப் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எப்படி வந்து அந்த மாதிரி ஆடியோ கிளிப்பை கிரியேட் பண்ணுறது, ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஸோ வேறு எதுவும் கொஸ்டின்ஸ், வேறு எதுவும் டவுட்ஸ்? சரி, இன்னும் நீங்க சேட்ல போடலையே. ஓகே, அந்த 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 ஆடியோ ஃபைல் நான் எடுத்துட்டு இருக்கேன், சேட்டில் நான் போடுறேன். வேறு எதுவும் டவுட்ஸ்? ஓகே ஓகே ஓகே. ஓகே, சேட்டில் நான் ஆடியோ ஃபைல் போட்டேன். ப்ளஸ் நான் வந்து ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறேன், learnprompting.orgன்னு சொல்லிட்டு. அது வந்து சில பேசிக் கான்செப்ட் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்த சில ஸ்ட்ரக்சர்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து இது பண்ணுறது, ரேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து இந்த சைட்டில் இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த சைட்டை வந்து கொஞ்சம் வாட் எவர் உங்களால் பார்க்க என்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க முடியுதுன்னு பாருங்கள். நம்ம நாளைக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த கண்டென்ட்டை பற்றி தான். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு கம் அப் வித் யுவர் டவுட்ஸ், என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதோட வாங்க. வி வில் டிஸ்கஸ் டுமாரோ வித் மோர் கிளாரிட்டி, ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் டவுட்ஸ். பைலிங்குவலாக போகலாம், 2 பேரும் dual way communication மாதிரி. Okay, so thanks for everyone for listening for 1 hour. Please fill out the FDP feedback form before leaving the call. Again, thanks to everyone. Thank you, sir. Thanks. Thank you. Thank you, sir. Thank you so much.